Mashadala Hasitere me Karabushadara. Ora Mashadala Hatire me Karabushadara. Thank you, Holy Spirit. எங்கள் மத்தியில நீங்க அசைவாடுகிறதுக்காக நன்றி. எங்களை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு உற்சாகமுள்ள ஆவியை நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். I speak the refreshing wind right now, Lord. எல்லாருக்குள்ளே ஆண்டவரே அந்த ஒரு உற்சாகத்தை நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன். Ora mashakara bedara maushadara Ora mashada laha sitire me kara boushadare me. Ora mashada laha sitire me re kala hadire me. Ora mashada leha sitire me kara boushadara bo. Ora mashada laha sitire me kara boushadara ma. Ora mashada leha sitire me kara boushade la hara dalama. Ora basadara me kara bousha di hari dara hadi la makarabo. Thank you, Jesus. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே. In one accord we give you thanks, Lord. எங்க நடத்தி வந்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். Thank you, Holy Spirit. In a special way எங்களை ஒவ்வொருவரையும் நீத்தோட எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம் இசப்பா. Thank you, Holy Spirit. Only your presence can refresh us. Only your presence can make us excited, Lord. எங்க சிந்தையில அப்படியே ஒரு வெறுமை இல்ல ஒரு மாதிரி ஒரு ரொட்டீன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம மைண்ட் ஒரு மாதிரி பாசிவா இருக்குமானா எல்லாத்துல இருந்தும் நம்மள நவுல அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்றது ஆவியானவர் மட்டும் தான். ஏன் ஏசப்பா ஐம் ரெடி டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் திஸ் மோமெண்ட் அப்படி சொல்லுங்க பாப்போம். இந்த நாழிகையில நான் அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு உயர்வுன்றதுக்கு கிரவுண்ட் ஆகிறதுக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு சோர்வோ இல்ல சோர்வு இல்ல என்னமோ அப்படி போகுது அப்படி ஒரு ஃபீல் வருதுனாவே ஒண்ணு நம்ம பாஸ்ட்ல இருக்கோம் இல்ல ஃபியூச்சர்ல இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா நவுல இருக்கும் போது கண்டிப்பா when we are aware ஸ்பிரிட் கூட அப்படியே ஒன்னா இருக்கும் போது நம்ம அவேரா இருக்க முடியும். இப்ப தானாவே நம்ம என்ன பண்ணுவோம், வில் பி ஹாப்பி டு கிராஸ். இந்த ஒரு நிமிஷத்தையும் சந்தோஷமா அப்படியே ஆமால அப்படின்னு அப்படி கழிப்போம். ஒரு விஷயத்தையும் உற்று பார்ப்போம், கவனிப்போம், அப்சர்வ் பண்ணுவோம், திங்ஸ் பீப்புளை கூட அப்சர்வ் பண்ணுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இசப்பா என்ன பண்ணார்னா இன் ஆல் ஹிஸ் அவரோட லைஃப் ஸ்டைலே எப்படி இருந்ததுன்னா ஹி வாஸ் லிவிங் த டைம். அந்த டைம்ல அப்படியே ப்ரெசண்டா இருந்தார். அதனாலதான் he was able to see கரெக்டா என்ன நடக்குதுன்னு அவரால் பார்க்க முடிஞ்சிச்சு, அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஈவன் இன் பெயின், சந்தோஷமா இருக்கும் போதும் சரி. ஏன் he was not எப்படி சொல்றது கேரி அவுட் ஆகிற ஆள் கிடையாது ஏசப்பா. ஏன்னா நம்மளுமே அப்படிதான். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு, அப்போ அங்க வந்து திராட்சை ரசம் குறைவுபடுது. ஆனா he was so aware in his spirit. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இது மாதிரி திராட்சை ரசம் குறைவுபடுது, எதனா பண்ணுங்க அப்படின்னு. அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு, என்னோட டைம் இன்னும் வரல. அப்போ ஹி வாஸ் நாட் கேரிட் அவே பீப்புளோட விஷயத்தினாலையும் நேரத்தோட ப்ரெஷர்னாலையும் இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிற பதட்டத்தினாலே அவர் கேரி அவர் ஆகாம இருந்தார். ஏன்னா எது நடந்தாலும் சரியான நேரத்துல நடக்கும் அப்படிங்கிற நிதானம் அவருக்குள்ள இருந்தது. அவரே ரொம்ப நிதானமா இருக்கிற நிகழ்நிலையில இருந்துட்டே இருந்தார். ஏன் பிகாஸ் ஹி வாஸ் ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நடத்துனதுனால. ஸோ ஒரு அர்ஜென்சி அவரை வந்து என்ன பண்ண முடியல, டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. லவுட் ஒன்ஸ் அது அவங்களும் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. ஹி டிட் வாட் ஹி டிட். சரியான நேரத்துல சரியான விதத்துல சரியான விஷயங்களை செய்து கொண்டே இருந்தார். அப்படி இருக்கணும்னா we have to be in the present. பிரசன்ட்ல இருக்கணும்னா பிரசன்ஸ்ல இருக்கணும். ஏன் இது மட்டும் இல்லை. இப்ப இது சிலுவையில கடைசியா போட்டு அடிச்சுட்டாங்கங்க. அடிச்சுட்டு அப்பயும் என்ன பண்றாங்க, ரொம்ப வேண்டாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம். சீட்டு போடுறாங்க, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அப்போ கூட என்ன சொல்றாரு, ஹி வாஸ் அப்சர்விங் வாட் இஸ் ஹேப்பனிங். அவ்வளோ பெயின்லயும் அவ்வளோ விஷயம் அவருக்கு உடம்புல அந்த ஆகனி இருக்குது, மனசுல அந்த ஆகனி இருந்தாலும் நிதானத்துல இருந்ததுனாலதான் he was observing. ஏன்னா உண்மையாவே அவங்களுக்கு தெரியல, அந்த ஜனங்களுக்கு யாரை கொல்றோங்கிறது தெரியல, அவங்க செய்யறது என்னதுன்னு தெரியல. they were doing all that they were doing because they were not aware. அவங்க வந்து இவர் குமாரன் என்றோ ரட்சகர் என்று மரியாதைனால அப்படி செய்யறாங்கன்றது உண்மைதான். சோ அந்த உண்மையை அவ்வளோ வலியிலையும் அறிக்கை செய்ய முடியும்னா அவர் எவ்வளோ நிதானத்துல பிரசன்ஸ்ல பரிசுத்தாவியானுடைய ஆளுகையில இருக்க முடியும் பாருங்க. ஈவன் இன் தட் மச் பெயின் he was so calm. he was so என்ன சொல்றது, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிதானமா சொல்றாரு. கடைசியில ஆவியை விடும் போது கூட என்ன சொல்றாரு, நான் அப்படியே ரொம்ப அவர் கண்ட்ரோல்ல இருக்கு எல்லாமே. அவர் ஆவி போறது கூட, அவர் ஜீவன் போறது கூட அவருடைய ஆளுகையில எப்படி இருக்குதுன்னா ரொம்ப
சட்டில் அப்படியே பிரசன்ஸோட கான்சியஸ்ல மட்டுமே இருந்துட்டு இருந்தார். he was so one with holy spirit. அதனால எல்லாத்தின் மேல ஆளுகை. அவர் உயிரை கூட வேற யாரும் என்ன அவ்வளவு அடிக்க முடிஞ்சிச்சு, அவ்வளோ துன்புறுத்த முடிஞ்சிச்சு, அவ்வளோ ஏளனம் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் உயிரை எடுக்க யாராலையும் முடியல. கடைசியில அவரே ஒப்பு கொடுக்குறார். ஐம் கிவிங் மை என்னுடைய ஆவியை நானு ஒப்பு கொடுக்கிறேன். அவரே கொடுத்த அப்புறம் தான் அந்த ஜீவன் எங்க போகுது, பிதா கிட்ட போகுது. ஏன்? ஸோ அதனால ஸோ தெர் இஸ் பவர் இன் த நவ். இந்த நவுல தான் நமக்கு கிரேஸ் இருக்கு. இந்த நவுல நமக்கு பலன் இருக்கிறது. அப்பா, நான் ஒருவேளை இஃப் ஐ எம் ஆக்குபைட், என் மைண்ட் அப்படியே ஆக்குபைடா அப்படியே சில நேரங்களில் மாறும்போது திரும்ப திரும்ப நம்ம என்ன இது போட்டு கட்டி இழுத்து கொண்டு வந்து நங்கூரமா எங்க வைக்கணும்? இந்த ப்ரெசன்ட். ஏசப்பா, இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்ய எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஐ கேனாட் லிவ் மை ஹோல் லைஃப். 10 வருஷத்துக்கு சேர்த்து உட்காந்து இங்க நான் யோசிக்கிறதுக்கான கிருபை எனக்கு கொடுக்கப்படலை. ஒரு விஷயத்த இது பண்றதுக்கான விஷயம் ஏன் இன்னொன்னு பழசெல்லாம் கவலைப்பட்டு 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 உட்கார்ந்து இருக்கிறது. நம்ம கிரேஸ் என்ன பண்றோம்? அவமாக்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். கிரேஸ் இஸ் கிவன் ஃபார் நவ் பிகாஸ் காட் இஸ் காட் ஆஃப் நவ். அதனால அதுல டாப்பின் ஆகும்போது நம்மள மீறி ஒரு புத்தி கெட்டாத சமாதானம், சந்தோஷம், அப்படியே ஒரு என்ன சொல்றது, அப்படியே இருக்கணும். அப்படியே ஒரு காம்னஸ் நம்மளை மீறி இருக்கும். யாரெல்லாம் இந்த அனுபவம் எனக்கு இருக்குது, எனக்கு ஃபீல் பண்றேன். நம்ம அப்படியே பிரசன்ஸ்ல இருக்கும்போது நம்மளை மீறி சுத்தி என்னமோ இருக்கும். பிரச்சனைங்க இருக்கு, ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க, கண்ணு பார்க்கும்போது அப்படி இருக்கு. ஆனா ஸ்பிரிட்ல நம்ம பிலீவ் பண்றோம், பெஸ்ட் அவுட்கம்ஸ் தான் பார்க்கிறோம், விஷுவலைஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா நமக்கு நிதானத்தை கொடுப்பது சம்திங். நம்ம அப்படியே அமைதியா ஆண்டோட பிரசன்ஸ்ல, அப்பா நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறோம். இப்போ ஐ ஃபீல் தட் லார்ட், எனக்குள்ள இருக்கிற தெய்வம் நீங்க நவுல இருக்கிற மாதிரி நானும் இந்த செகண்ட்ல நான் உங்களோடு இருக்கிறேன். ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் செகண்ட் பீயிங் இட் செல்ஃப். நான் இப்படி இருக்கிறேனே அதுவே ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஜஸ்ட் பீயிங், நாட் டூயிங் சம்திங். நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், இதை அக்கம்ப்ளிஷ் பண்றேன், அதை பண்றேன், அதெல்லாம் இல்லை. பட் பீயிங், அப்படியே இருக்கிறேன்ல உங்க பிரசன்ஸ்ல, அப்படியே கான்சியஸா இருக்கிறேனேப்பா இப்போ, அதுவே ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல். ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் லார்ட். அப்படியே உங்க பிரசன்ஸ் எனக்குள்ள இருக்கிறத பத்தின அவேர்னஸ் எனக்குள்ள இருக்கே, அதுக்கே நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபார் ரியலி ஆக்குபைங் மீ. என்னை அப்படியே ஆட்கொள்ளுகிற தெய்வமே உமக்கு நன்றி. உங்க பிரசன்ஸ் அப்படியே என்னை ஆட்கொள்ளுகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இருக்கிற இடத்துலயே உங்க ஆசம்னஸ்குள்ள, உங்க ஜாய்க்குள்ள நான் டாப்பின் ஆகிற கிரேஸ் எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஸ்டேட்ல அப்படியே இருந்து பாருங்க. பாஸ்டோட வலியும் போயிடும், ஃபியூச்சரை பத்தின பயமும் போயிடும். ஜஸ்ட் பீயிங் இட் செல்ஃப் வில் பி ஒரு எக்ஸ்டசியா இருக்கும். நம்மளை மீறி புத்திக்கிட்டாத சமாதானம், ஒரு ஜாய் உங்களை நிரப்பும். ரீஹா ரீதரா மாஷா கரபு ஓரா மாஷாதா லஹாச திரை மேரா பௌரத ரக்கரபு ஓரா மாஷாத ரெஹேசி திரை மேகா ராதா லஹசி திரை பீகரபு ஓரா மாஷாதா லஹசி திரை பேரா பௌரத லமா கரபி ஓரா மாஷாதா லேஹசி திரை மீரா பௌரத ரக்கரபி ஓரா மாஷாதா லஹாரதி மீரதா லஹாரதி கரபௌஷதரபு. Thank you, Jesus. We don't stick to patterns, Lord. இப்போ இது இப்படி நடந்தா இப்படித்தான் போகும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் பண்ணி நாங்க உங்க வாழ்க்கையில அட்ராக்ட் பண்றோம் சில விஷயங்களை. நான் அதெல்லாத்தையும் நான் கேன்சல் பண்றேன் இசப்பா. அப்பா, நீங்க நிகழ்நிலையில இருந்ததுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எவ்ரி அதர் மிரக்கல், நீங்க செய்த ஒரு அற்புதம் இன்னொரு அற்புதம் மாதிரி இல்ல. ஒன்னொன்னும் அந்த தேவைக்கு, அந்த நேரத்திற்கு, அந்த சூழலுக்கு ஆவியானுடைய ஆளுகையின்படி நடத்துதலின்படி நீங்க செய்தீங்க. அதனால இட் வாஸ் அ வெரைட்டி ஆஃப் திங், வெரைட்டி ஆஃப் வேஸ் ஆஃப் காட். நிறைய பேருக்கு வித்தியாசமான விடுதலைகளை நீங்க அப்படியே கொண்டு வந்தீங்க சப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அப்படியே அந்த பேட்டர்ன் பிடித்து கொள்ளாதபடிக்கு எங்களை நாங்க அப்படியே உங்க பிரசன்ஸ்ல விட்டு கொடுக்கிறோம். இது இப்படி நடந்தா இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு விதமான பேட்டர்ன்லயே நாங்க மூவ் ஆகுறோம்னா, we cancel it Lord, we cancel it. we அப்படியே சரண்டர் ourselves. எங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. தேவன் எப்படியும் நடத்த முடியும். அந்த நேரத்துக்கு கொடுக்கிற ஆலோசனை வித்தியாசமா இருக்கும். அவருடைய ஃப்ரெஷ் ஆலோசனைக்காக, அவருடைய ஃப்ரெஷ் பிரசன்ஸுக்கு, ஃப்ரெஷ் அனாயிண்டிங்க்கு ஆல்வேஸ் பி காஷியஸ். அதையே அப்படியே இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்ல மூவ் ஆகுறதுக்கு நமக்கு ஆவியானோட பிரசன்ஸ் தேவை கிடையாது. ஏன்? இத்தனை வருஷம் நான் 20 வருஷம் ஆண்டுக்குள்ள இருக்கிறேன். இத்தனை வருஷம் நான் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன்.
இத்தனை வருஷம் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், அதனால இதையும் நான் செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா we are missing the point. We are missing the point. Only Holy Spirit is the one who knows three அந்த past, present, future எல்லாம் அறிந்தும் எல்லாத்தையும் கடந்து பிரசன்ட்ல இருக்கிறவர். ஸோ அவரோட கவுன்சில் இப்போ இந்த செகண்டுக்கு எனக்கு என்ன, இப்போ இந்த பிள்ளைய நடத்துறதுக்கு எனக்கு என்ன ஆண்டவரே, இப்போ என் குடும்பத்துக்குள்ள என்ன, இதை நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ஸ்க்கான தீர்வு எனக்கு உங்க பிரசன்ஸ்ல இருந்து நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜஸ்ட் பி ஓப்பன் டு ஹிஸ் ஃப்ரெஷ்னஸ். ஆவியானவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு, வித்தியாசமா நடத்தும். என்னன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு போயிட்டோம்னா இட் பி காம்ப்ளிகேட்டட். சில நேரத்துல அப்படியே வாயில சாப்பிடாம சுத்தி வந்து சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, தலையை சுத்தி மூக்க தொடுறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஓகே, முன்னாடி இதை பண்ணோம், அதை பண்ணோம், அதை பண்ணோம், அடுத்து இதை பண்ணோம் அப்படின்னு அந்த பேட்டர்ன்ல போகணும்னா நேர விரையும், அப்புறம் பண விரையும், உங்க ஸ்ட்ரென்த் விரையும், டெட் ஒர்க் வில் ஹேப்பன். ஆனா வாட் இப்போ என்ன ஆண்டவர், இதை நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி புதுசா இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாத பவுல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா, அவரோட பிரசன்ஸ், அவரோட கவுன்சிலுக்கு வேண்டி நின்னோம்னா திங்ஸ் வில் ஹேப்பன் அசாப். வித்தியாசமாய் நடத்துவார், வித்தியாசமா. ஈவன் இன் யுவர் பிசினஸ் நான் சொல்றேன் பாருங்க, டோன்ட் ட்ரஸ்ட் இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் இவ்வளவு பேரை பார்த்திருக்கேன், ஹேண்டில் பண்ணியிருக்கேன், இவ்வளவு பேர் இது பண்ணியிருக்கேன், இதனால இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. ஒருவேளை டைம்ஸ் இட் குட் ஹெல்ப், ஆனா நாட் ஆல்வேஸ். ஆல்வேஸ் நமக்கு அது பிசினஸா இருந்தாலுமே நமக்கு ஆவியானவர் மட்டும்தான் அந்த டைம்ல சொல்லுவார். ஏன் பேதுருக்கு சொன்னார்ல, ஏன் இவர் அப்படியே டயர்ட் ஆயிட்டாரு, என்னென்னவோ பண்ற ஒன்னும் வேலைக்கு ஆகலையே சொல்லிட்டு பேரு ரொம்ப டயர்டாயி என்ன பண்றதுன்னு தெரியாது இருக்க டைம்ல போற அந்த சொல்றாரு, ஆழத்துல போய் வலைகளை போடுங்க அப்படி சொல்றாரு. ஸோ அந்த டைம்ல அவர் செய்யும் போது, அந்த ப்ரெசன்ட் வேர்டு வரும்போது, அந்த ஒரு கன்சர்னோட அந்த வேர்டு வரும்போது அப்படி பயங்கரமான விஷயங்கள், பிரேக் த்ரூவா, லிட்டல் பிரேக் த்ரூ, படகுலே உடையத்தக்க அளவுக்கு, அந்த விலைகள் அறுக்கிறதுக்கு அளவுக்கு இதை பார்த்தாங்க. ஏன் அதனால ஆல்வேஸ் ட்ரஸ்ட் இன் ஹிம். அவருக்கிட்ட எசப்பா, யூ டெல் மீ லார்ட், நான் என்ன பண்ணணும், யாருக்கிட்ட பேசணும், யாரு கூட நான் கோயலேஷன் வைக்கணும், யாரோட விஷயங்களை நான் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, ஐ ட்ரஸ்ட் இன் யூ. நீங்க அப்படி 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 ஓப்பன் ஸ்பேஸ் பண்ணும்போது அதுக்கான ஏஞ்சல்ஸ் வில் பி வெயிட்டிங் டு ஹெல்ப் யூ. ஆண்டு அப்படியே கமாண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஏஞ்சல்ஸ் பி. நிறைய பேருக்கு ஏஞ்சல்ஸ்க்கு வேலையே கொடுக்கறது கிடையாது. நம்ம பிசினஸ்க்கு சொல்றேன், ஸ்பெசிஃபிக்கா பிசினஸ் பத்தி நான் சொல்றேன். பிசினஸா இருக்கட்டும், எதுக்குமே நம்ம என்ன பண்றது இல்ல, வேலை கொடுக்கறது. பிசினஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் அப்படி சும்மா உட்காந்து கொழுத்து கிடக்கு வேலை செய்யாம. அதனால ஆவியானவரே, நீங்க இந்த நவுக்கு எனக்கு ஆலோசனை கொடுங்க, எனக்கு நடத்துங்க. நான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, he'll just release the word counsel. அது கூட ஏஞ்சல்ஸ் அப்படியே ஆக்டிவேட் ஆவாங்க. they will work. ஹீலிங்கா இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் நடக்கும். எதை உங்க பார்த்து என்ன, ஒருவேளை இஃப் யூ ஹாவ் தாட், நீங்க போய் கன்சல்டேஷன் எடுக்கணும், ஒருவேளை நான் நல்லா இருக்கிறேன்னா கூட எனக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு பிளட் செக்அப் எடுக்கணும்னா கூட ஆவியானவர் உங்களை கைட் பண்ணுவார். வாட் டூ அண்ட் வாட் நாட் டு டூ, வாட் இஸ் த நீட், அப்போதைக்கு என்ன அப்படிங்கறது நமக்கு அழகா ஆண்டவர் கைட் பண்ணுவார். ஓகே, அதே மாதிரி ஃபேமிலி விஷயம், பிள்ளைங்க கிட்ட ஹேண்டில் பண்ற விஷயம், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நேத்து உள்ள ஸ்ட்ராட்டஜியே இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகாது பிள்ளைங்களுக்கு. அது வேலிடேட்டி முடிஞ்சுட்டு இருக்கும் சரிங்களா. புதுசு புதுசா தினசா பிள்ளைங்க நம்மளுக்கு சேலஞ்சை கொண்டு வந்து முன்னாடி வைக்கும்போது, ஓ நேத்து இப்படி பண்ணோம், கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு, அதையே இன்னைக்கு செய்வோனுங்க சொதப்பிடும். யாருக்கெல்லாம் அப்படி ஆயிருக்கு சொல்லுங்க பாப்போம். எனக்கு அப்படி ஆயிருக்கு, அதனால நான் சொல்றேன். ம் ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கிடையாது, இது இப்படி போனா இப்படிதான் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அதுவும் ஒரு குழந்தைக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இன்னொரு குழந்தைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஏன் அப்படி ஐயோ இப்படி நடக்கும்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யோசிப்போம் சரிங்களா. அதனால பி ஆல்வேஸ், இப்ப நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த டைம்ல எனக்கு நீங்க அப்படியே சொல்லி அப்படி உள்ளுக்குள்ளேயே அந்த கான்சியஸ்னஸ்ல அப்படியே டேப்பர் ஆயிடுங்க. நீங்க இல்லாம என்னால ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்க உங்க பிரசன்ஸ் இப்ப நான் ஃபீல் பண்ணாம நான் எதையுமே என்னால செய்ய முடியாது, நான் செய்யவும் மாட்டேன். ஐ ஜஸ்ட் நீட் யுவர் பிரசன்ஸ் லார்ட், ஐ ஜஸ்ட் நீட் யுவர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அப்படியே விட்டு கொடுத்துட்டு போங்க. யூ வில் ஃபீல் த கைடன்ஸ். அப்படியே கைடன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் ஸோ காட் வில் ரியலி கைட் யூ. அவர் சொல்றாருல, உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம், கண்ணை வச்சா எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க எல்லாமே, நீங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் அவர் அவேர் இருக்கார், ஹி நோஸ்னு அர்த்தம்.
சோ அடுத்து என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 ஸ்டெப்ல 2 ஸ்டெப் ஆண்டவரை சார்ந்து, 3வது ஸ்டெப் இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு செய்வோம், சொதப்பிடுவோம். Yeah, but he is a continual guide. அவர் சொல்றாரு, I will guide you continually. கண்டினியூலினா என்ன, முற்ற முடியும் அவர் வந்து என்ன பண்ணுவார், he will give guidance. நம்ம அந்த பிரசன்ஸ்ல அப்படியே இருக்க இருக்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இது டஃபே கிடையாது, இது டஃபே கிடையாது. அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்க பேசுறது கூட என்னதுன்னு நீங்க யோசிக்காதீங்க. அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, he will grant you words. எதை பேசணும்னு சொல்லி கொடுப்பாராம். ஸோ ஏன் பிள்ளைங்களை பத்தின விஷயத்த சொல்லி கொடுக்க மாட்டார், ஏன் ஆஃபீஸ்ல சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுக்க மாட்டார். ஏன் he can, he is there available for us. ஏன் I will guide you continually என்று சொல்லியிருக்கிறார். ஏன் சொல்லுங்க, இது சொல்லுங்க, இசப்பா உங்க மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க எனக்கு அப்படிதான் இருக்கிறீங்க. I'm just turning my affections Lord. என்னுடைய இருதயத்துல உங்களுக்கு நேரா திருப்பி உங்ககிட்ட இருந்து நான் ஆலோசனை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறேன் மட்டும் சொல்லிட்டு just go on with what you're doing. அப்படியே உங்களுக்கு மீறி கைடன்ஸ் கிடைக்கும். You will get the word. கரெக்டா இதை செய்யணுமா, இல்ல அந்த டைம்ல அதை செய்யணுமா, எல்லாம் தெளிவா நீங்க இம்ப்ரெஷன்ஸா உள்ளுக்குள்ள இருதயத்துல இம்ப்ரெஷன்ஸாவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சில நேரத்துல சில விஷயங்களை செய்யறதுக்கு சந்தோஷம் உங்களை மீறி நிரப்பும். யூல் ஃபீல் ஓவர் ஜாய், அப்படியே பயங்கர சந்தோஷம் நிரப்பி இதை செய்ய சொல்லுவார். சில நேரத்துல அமைதியா வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அமைதியா இருப்பார். வெயிட், ஏன்னா நான் அந்த டைம்ல வெயிட் பண்ணாம நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா தான் இருக்கிறதுல சிக்கல் ஆக்குறோம்னு அர்த்தம். சட்டில்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ரியலி ரியலி என்ன சொல்றது, நம்ம பழக 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 நம்ம அவரை புரிந்து கொள்ள முடியும். அப்படி அவர் கூட இருக்கிற ஜேர்னியை நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், see we will not miss anything. We will not miss anything. இதை விட ஒரு ஹெல்ப் நமக்கு இருக்க முடியுமா? துணையாளர்னு சொன்னா அப்படியே அந்த ஹெல்ப், அந்த டைமுக்கான ஹெல்பிங் வேலையை ஆவியானவர் மட்டும்தான் செய்யறார். சொன்னபடி செய்கிறார். அவர் சொன்னபடியே நம்மளை வழிநடத்துறாரு, சொன்னபடியே நமக்கு ஆலோசனை தர்றாரு, சொன்னபடியே கண்ணை வைத்து வச்சுட்டாரு. கண்ணை அப்படியே வச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு. யார நீங்க பாத்திருக்கீங்களா? சில பேர் வந்து இந்த ரீசெண்டா இந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த கண்ணு போடுறது, ஒன் கண் பத்தி ஒரு விஷயம் ஆண்டர் பேசிட்டு இருந்தாரு. அப்ப லிட்ரலா பாத்தீங்கன்னா அப்போ ஒரு விஷயம், பிசாசுக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் பிசாசு தான் பயங்கரமான இது, அவன் வல்லமை பயங்கரம், அவன் என்ன வேணா நம்ம நினைச்சா பண்ண முடியும், அப்படியே ஒரு வேளை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே கிடையாது. இஸ் நாட் ஆம்னி பிரசன்ட். எல்லா நேரத்திலயும் எல்லா இடத்துலயும் பிரசன்ட் ஆயிருக்கிறவன் கிடையாது அவன். ஓகே, அது ஒரு குட் நியூஸ். இன்னொன்னு, யோபுவை போய் பாத்தியா, என் ஓபு மேல இது பண்ணியா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறாரு. ஆமா அப்படி சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரத்துல அவன் நிறைய நேரம் பார்க்காம இருந்திருக்கான், கொஞ்சம் அந்த டைம்ல தான் பார்த்திருக்கான்னு அர்த்தம். ஸோ பிசாசு எந்த நேரத்திலையும் நம்மளை பார்த்து கொண்டு இருப்பதில்லை. ஹி இஸ் நாட் தட் மச், என்ன சொல்றது, அவன் எக்குப்டு கிடையாது, அவனுக்கு அவ்வளோ ஒரு இது கிடையாது. ஓகே, ஆனா ஒருத்தங்களுக்கு அந்த வல்லமை இருக்குது, ஒருத்தங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிசாசுக்கு அந்த வல்லமை கிடையாது, ஆனா அதை தவிர வேற வேற ஒருத்தவங்களுக்கு வல்லமை இருக்கு, அப்படியே கவனிச்சுட்டு இருக்கிறதுக்கு. யார் சொல்லுங்க? கெஸ் கெஸ். காட், யா காடு. அப்புறம் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. ஹீஸ் ஆம்னி பிரசன்ட், ஹி நோஸ் எவ்ரிதிங். ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸ். ஓகே, அவங்க 3 பேருக்கும் உண்டுப்பா. என்ன என்ன நெகட்டிவ் வே சொல்றேன், இந்த நெகட்டிவ் வே உங்களை அப்படியே பாக்குறதுனா, மனுஷனுக்கு வல்லமை உண்டு. ஏன்னா கடவுள் போலே மனுஷன் ஆப்ரேட் ஆகுறதுனால மனுஷனுக்கு வல்லமை உண்டு. என்ன என்ன பாக்குறான்னா, யூனோ சம்திங், மானிட்டரிங் ஐன்னு ஒரு வார்த்தை நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். மானிட்டரிங் ஐனா, பிசாசு கூட எப்பயாச்சும் பாப்பான் போயிடுவாங்க. நம்ம வந்து நம்ம எல்லையிலே ஒன்றும் பண்ண முடியாது. அவன் நம்ம அந்த அளவுக்கு பாதுகாவலோட இருக்கிறோம், 3 அடுக்கு பாதுகாவல் இருக்கும், ஆண்டோட ரத்தம் நம்மை மூடி இருக்குது. ஆனா வன் கண்ணு ஒரு விஷயம், கான்செப்ட் நாங்க அதை வந்து யூ ஷுட் பி அவேர், அதையும் நம்ம பேசிதான் ஆகணும். வன் கண்ணா என்ன சொல்லுங்க பார்ப்போம், வன் கண்ணா என்ன? ம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து பழமொழி இருக்குது. அது யாருன்னா மனுஷனுக்கு, மனுஷனும் தேவனுடைய சாயல் இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியாது, உங்களை இவங்க தான் கவனிச்சுட்டு இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஒருத்தவங்க இவங்களோட growth பத்தி இவ்வளோ, ஆமா ஈவலாய் இவ்வளோ இதுவா இருக்கிறாங்கன்னு தெரியாது. அஹ் பார்த்தா வார்த்தையில அப்படி இனிப்பா இருக்கிறதுனால நம்ம அப்படியே அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுவோம். பட் ஆனா அவங்க ஈவில் ஐயா இருப்பாங்க. ஜெலசி, பொறாமையினால உண்டாகிற வன்கண், ஐயோ அவங்களுக்கு அது இருக்குதே. இன்னொன்னு நான் சொல்றேன், நம்ம நிறைய எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்க்கணும், ஹோலா பார்க்கணும். அறியா ஆனா அறியாமையிலையும் இருக்கக்கூடாது, அறியாமையிலும் இருக்கக்கூடாது. ஐம் லெட் டு சே திஸ், அதனால நான் சொல்றேன். ஆஹ் எப்படின்னா,
வன்கண்ணுன்ன உடனே நீங்க அப்படியே எல்லாரும் பயத்துக்குள்ள போயிடாதீங்க. இது வந்து மானிட்டரிங் ஐன்னு சொல்றாங்க. ஈவில் ஐ என்ன சொல்றாங்க? மானிட்டரிங் ஐ. அப்படியே நம்மளுடைய growth-ஐ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்கிறேன். யாருக்கு சிஸ்டர் எல்லாம் சூப்பரா தொடங்குது சிஸ்டர், நல்லா போயிட்டு இருக்கு சிஸ்டர், அந்த 90% வருது, அந்த டைம்ல வந்து நடக்காம போயிடுது. அந்த மாதிரி இது ஒரு பேட்டர்னா இருக்குது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு, ஆரம்பம்லாம் சூப்பரா தான் இருக்கு, அந்த போயிட்டே இருக்கிறது கூட சூப்பரா தான் இருக்கு. அந்த கடைசி அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு ரீசன்னால அதை செய்ய முடியாமல் போகிறது. ஆஹ் அதெல்லாம் அப்படின்னா என்னன்னா, யூஆர் அண்டர் சம் மானிட்டரிங் ஐன்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா ஏசப்போட நிஜமான ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்குது. தட் இஸ் வை வேர் வி ஆர். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு காரணமே அந்த ப்ரொடெக்ஷன் தான். ஆனா அறியாமையில இருக்கணும்னா ஆண்டவர் விரும்புறது கிடையாது. ஸோ இது எப்படி ஹவு டு வி வெல்கம் வன்கண் சொல்லுங்க? ஈவல் ஐயை எப்படி நம்ம வெல்கம் பண்ண வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க? எப்படி வாய்ப்பு இருக்கு? எப்படி நமக்கு ஈவல் ஐ வந்து வன்கண் உள்ள விஷயங்கள் எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம், நம்ம லைஃப்ல எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். நாங்களெல்லாம் யோசிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு. இன்னொன்னு, நம்ம வந்து பாக்குற பாசிட்டிவான சுவிசேஷம், எல்லாரையும் ஹோலா பாக்குறது, எல்லாம் நல்லா பாக்குறது, எஸ் வி பிலீவ் இன் தட். அதுக்காக என்னன்னா நிராயுத பாணியா நிக்க கூடாது. ஏன்? வி ஷுட் பி அவேர் பை சோஷியலைசிங், சோஷியல் மீடியா. ஓகே, இதெல்லாம் வந்து எப்படின்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறது கூட அம்மா அப்பா எடுப்பாங்க, இல்ல மேக்சிமம் தாய் மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அதாவது அந்த அந்த கூட்ட தாண்டி போகாது. யாரெல்லாம் ஆமான்னு சொல்றீங்க? ஆமா. முன்னாடி ஒரு விஷயம் செய்ய போறோம்னா அது உறவுக்காரங்க, ரொம்ப நமக்கு நெருக்கினவங்க, ரொம்ப எல்லாருக்குமே விஷயங்கள் போகாது, நம்மளை பத்தின விஷயம். ஆனா இப்ப பாருங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ இல்லோ, அஹ் தெருவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருது, வெளிநாட்டுல இருக்க சொந்தக்காருக்கு தெரிஞ்சிருது, அப்புறம் வேற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதாவது ஸ்ப்ரெடிங் சோ ஃபாஸ்ட். நம்ம வந்து பயங்கரமா இன்னொன்னு, நம்ம மெயினா என்ன சொல்றோம்னா, நம்ம வாய்னால நம்ம செய்கைனால ஒண்ணு யாருகிட்ட பேசுறோம், எதை பேசுறோம், இதை சொல்லித்தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு 3 4 ஃபில்டர் போட்டு பேசுறது கிடையாது. ஆவியானவர் லீடிங்க அதை சார்ந்துக்கிறது கிடையாது. நல்லா பேசுறாங்கன்னு ஓளறி கொட்ட வேண்டியது. இதை எதை செய்யறேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், பிள்ளைக்கு இதை செய்யறதுக்கு இருக்கேன், இதை பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர், ஆவிக்குரிய சகோதரி ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணக்கூடாது. அதாவது பயத்திலேயே வாழுங்கன்னு நான் சொல்லல. அதுக்காக நீங்க எல்லாத்தையும் உளறி கொட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா ஐம் சேயிங் டு சம்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஓளறி கொட்டக்கூடாது. நிறைய நேரத்துல ஈவில் ஐ அட்ராக்ட் பண்றதுக்கு ரீசனே நம்ம மவுத் தான். இஃப் வி கீப் அவர் மவுத் ஷட், வி வில் பி அவே ஃப்ரம் ஆல் தீஸ் மேக்சிமம் டைம்ஸ். அப்படியே நம்பி இணங்கிருவோம் சில நேரத்துல. அப்படி கைண்டா பேசுறாங்கன்னொன்னே நம்ம அஞ்சாண்டு திட்டங்கள் எல்லாம் அப்படியே எழுதியே கொடுத்துருவோம். இதை பண்ண யோசிக்கிறேன், இதை செய்யறேன், இதை பண்ணலான் இருக்கேன், அப்படின்னு நம்ம சொல்லி இது பண்றோம். ஏன் இது இது ஒரு மெயின் விஷயம். இன்னொரு விதமான ஈவில் ஐக்கு உள்ள வர்றதுக்கு விஷயம் என்ன தெரியுங்களா? காசிப்பிங் பீப்புள். இப்ப சில நேரங்கள்ல இத யார பத்தினா ஒரு விஷயத்தை கமிங் அண்ட் டெல்லிங் டு யூ, அவங்களை குறித்து உங்ககிட்ட ஒருவரிடம் பேசுகிறவர் உங்களை குறித்தும் பேசுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. கரெக்டா? அக்ரி பண்றீங்களா? உங்களை கிட்ட வந்து ஒருத்தரை பத்தி பேசுகிறவர்கள் உங்களை குறித்தும் இன்னொருத்தரிடம் பேச 100% வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத மறந்து விடக் கூடாது. அதனால in any form don't entertain gossip. அது சொந்த சகோதரியா இருக்கட்டும், சொந்த அம்மாவா இருக்கட்டும், சொந்த என்ன சொல்றது, யாரா இருக்கு, ஐயோ அவங்க அவங்கதான் அவங்களுடைய இருதய குமுறல தானே ஊத்துறாங்கன்னா ஊத்துறதுக்கு ஆண்டவர் பிரசன்ஸ் இருக்குது. ஓகே, நாட் யூ. நம்ம வந்து குப்பை தொட்டி கிடையாது. ஸோ அதை என்டர்டெயின் பண்றதுனாலையும் கூட சில நேரங்கள்ல இதே மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை குறித்தும் போய் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. காசிப்பர்ஸ், இப்போ அவங்களால ஒரு புறங்கூறாம இருக்கவே முடியாதுன்னு பழக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லையில இருந்தாங்கன்னா we will attract evil eye. ஏன்னா நீங்க சொன்ன விஷயங்களை கொண்டு போய் அவங்க சொல்லுவாங்க. நமக்கு அப்புறம் யோசிப்போம், ஐயோ நம்மளே இப்பதான் முடிவு பண்ணிருக்கோம், அதுக்குள்ள அவங்க கேக்குறாங்களே முன்னும். அதனாலனா அப்ப நீங்க யாருக்கிட்ட பேசுனீங்கன்றத பத்தி ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, who is inside your circle listening to you? நல்லவர்களை போல கேக்குறாங்க அப்படின்னா. இன்னொன்னு,
இன்னொருத்தவங்களை பத்தி வந்து அவங்க ரெப்புடேஷனை உடைக்கிற மாதிரியோ, அவங்களுடைய தரத்தை, அவங்க குடும்பத்துடைய ரெப்புடேஷனை உடைக்கிற மாதிரியோ நபரை பத்தி, மூன்றாவது நபரை குறித்து பேசுறாங்கன்னா பெட்டர் பி அவேர் ஆஃப் தேம். அதாவது அவங்கள நேசிக்காதீங்க, அவங்கள வெறுத்துருங்க, அவங்கள ஒதுக்கிருங்க அப்படி நாங்க சொல்லல. சில நேரத்துல உறவு முறையா இருக்கும் போது நம்ம அவங்கள வேணான்னு ஒதுக்க முடியாது. ஆனால் ஜாக்கிரதையா இருக்கலாம் இல்லையா? இஸ் நம்ம வந்து ஹெல்மெட் ஏங்க போட்டு போறீங்க? வெளில போகும்போது செருப்பு ஏன் போடுறீங்க? ஐயோ, நம்ம வந்து பாசிட்டிவா நினைக்கணும் சிஸ்டர். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். ஆவியானவர் நம்ம நடத்தும் போது நம்ம கரெக்டா தான் நடத்துவோம். நம்ம வந்து எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரும் நம்ம கிட்ட வந்து அவங்க பாரத்தை கொட்டி தீக்க நம்ம இடம் கொடுக்கணும்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து செருப்பு போட்டுட்டு ஏன் வீட்டுல இருந்து செருப்பு போட்டு போறீங்க? கர்த்தர் உங்க காலை பாதுகாக்க மாட்டாரா? பாத யாத்திரை செல்லலாமே. ஒரு ப்ரிகாஷன். ஒருவேளை ஒரு முள்ளு குத்துனா, ஒருவேளை ஒரு கல்லு குத்துனா, இந்த கீழே அழுக்கெல்லாம் இருந்தா என்ன பண்றோம்? முன்கூட்டியே அதை செய்யறோம் இல்ல. நான் ஏன் இதை பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் வேற ஏதோ பேசிட்டு இருந்தேன். சைட்ல இப்படி திரும்புது. பட் ஆனால் லிசன், இட் பி யூஸ்ஃபுல். ஹெல்மெட் ஏன் போடுங்க போடுங்க, ஆம்பளை பிள்ளைங்க வெளியே போனா உடனே ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடுன்னு ஏன் நீங்க பதறீங்க? ஒரு ப்ரிகாஷன். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜீவியத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அவாய்ட் பீப்புள் ஹூ காசிப். அவாய்ட்னா அந்த அந்த ஆளையே அவாய்ட் பண்ணாதீங்க. அந்த காசிப்பிங் நேச்சர் உள்ள நபர்களுக்கு எற போடாதீங்க. நீங்கள் ஒரு இடமா இருக்காதீங்க. இன்னொன்னு, நீங்களுமே சில நேரத்துல காசிப்பர்ஸ் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பழக்கம் தொத்திவே அது மாதிரி ஒட்டிக்கும். அவங்க 10 பாயிண்ட் சொன்னா நம்மள ஒரு பாயிண்ட் சொல்ல வச்சிருவாங்க, சிக்க வைப்பார்கள். நாமளும் அவர்களை போலதான் உணர வைப்பாங்க. நம்மளுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ண வைப்பாங்க. அப்புறமா யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணிருக்கிறீங்க? ச்சே, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன். அவங்களா வந்து இதெல்லாம் பேசிட்டு கடைசியில நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை கரெக்டா போய் அவங்க கிட்ட சேர்ந்திருக்கும். யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அவங்க சொன்ன 100 வார்த்தை எங்கேயும் போயிருக்காது. ஏன்னா நீங்க நல்லவர்கள், பரிசுத்தாவியில் நிரம்பினவர்கள். ஆனா நீங்க ஒரு விஷயத்த ரெஸ்பாண்ட் பண்றேன்னு ஒண்ணு பண்ணிருப்பீங்க பாருங்க. அது உலகமெங்கும் பரவி மீடியாக்கெல்லாம் போய் ஒண்ணு விட்ட சொந்தக்காரக்கெல்லாம் போய் அப்படி சொல்லிட்டாங்களாம், அப்படி சொல்லிட்டாங்களா, இப்படி சொன்னாங்களான்னு போயிடும். யாருக்கெல்லாம் அது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு? நாசியில சுவாசம் ஆமா பிரதர். ஏன்னா எனக்குமே அப்படி ஆயிருக்கு. இப்ப எனக்குமே சரி விடுங்கங்க, அவங்க அப்படிதான்னா விடுங்க, நமக்கு எதுக்கு, நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா இருங்க நம்ம சொல்லியிருப்போம்ல. நாம சொன்னோம்ல அவங்க அப்படிதான்னு, உங்களை வந்து இப்படி எல்லாம் சொன்னாங்க, அவங்க அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க. கடைசியில பார்த்தா பயங்கரமான ஒரு ரெபகேஷன்ஸை நாம சந்திக்க நேரிடும். உறவுகள்ல இது நடக்கும். மெயினா உறவுக்குள்ள நடக்கும். ஆபீஸ்ல நடக்கும் பாருங்க. இந்த டீ டைம்ல உட்காந்துக்கிட்டு ஹெட்டை பத்தி யாராவது ஒருத்தங்க பேசுவாங்க, ஹெட் மாஸ்டரை பத்தி பேசுவாங்க, உங்க டீம் ஹெட்டை பத்தி பேசுவாங்க, உங்க கிளைண்ட்டை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. அதுக்கு நீங்களும் அவனு உச்சி கொட்டி கேட்டுட்டு எதையாவது தெரியாம சொல்லியிருந்தா கூட நீங்க சொன்ன மாதிரி வெளியே போய் தேவையில்லாத விஷயங்கள் குழப்படியாயும் ஆயிருக்கும். நிறைய பேருக்கு அப்படி ஆயிருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், காஃபி குடிக்கிற நேரத்துல தேவையில்லாம இலவசமா சர்ச்சைகளை வாங்கிக்காதீங்க. டீ குடிக்கிற நேரத்துல தேவையில்லாத சிக்கல்ல சிக்கிக்காதீங்க. ஓகே, வடை சாப்பிட்டோமா, விசாரிச்சோமா, வந்தோமான்னு இருக்கணும். ஏன் இவ்வளவு ஜாக்கிரதையா எப்படி சிஸ்டர் இருக்கிறது அப்படி தோணுது தானே உங்களுக்கு? ஆவியான சொல்றாரு, அதுக்காக தான் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். பி இன் த நவ். எல்லா நேரத்திலயும் ஆவியானவர் தான் நமக்கு. ஏன் ஜஸ்ட் நீங்க ஆண்டவர்கிட்ட எல்லா நேரத்திலும் நாங்க உண்மை சார்ந்து கொள்ள விருப்பமா இருக்கு இல்ல, அவர் வழிகள் எல்லாம் அவரையே நினைத்து கொள்ள அவர் ஏன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வீண் குழிகள், நமக்கே இருக்கிற பொது குழிகள், கண்ணி வெடிகள், இதெல்லாம் ஜெலசி, இது ட்ராப் எல்லாம் வந்து பயங்கர கண்ணி வெடி. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். இது இப்படி அடிக்கும்னு நினைக்க தெரியாது, இது இந்த இடத்துல இருந்து வெடிக்கும்னு தெரியாது. அந்த மாதிரி கண்ணி வெடிகளை பிசாசு என்ன பண்ணுவான், இந்த மனுஷர்கள் மூலமாக வச்சிருப்பான். நம்ம அப்படி இடம் கொடுத்தோம்னா அதோட பாதிப்புகள் வித்தியாசமா வரும். அதனால ஓ, நீங்க சில நேரத்துல தோணும் பாருங்க, when you post a thing, சில நேரத்துல நம்ம மீறி நமக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் கூட, ஒரு விஷயத்த ஏன் செய்யறோம், இன்டென்ஷன் பிஹைண்ட் டூயிங் இட். சில நேரத்துல ஃபுல்ல போட்டோஸ் போடுறீங்க, சோசியல் மீடியால போடுறோம். அப்போ உங்க இன்டென்ஷன் தான் எல்லாரும் என்னை பத்தி இப்படி நினைக்கணும் அப்படின்னு நம்மள மீறி அறியாமையில அப்படி ஒரு மிதப்பான ஒரு எண்ணத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஈவில் ஐயை அட்ராக்ட் பண்ணும். அதுவும் வன்கண் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். இஃப் யூ ரியலி இன்னசென்ட், இஃப் யூ ரியலி வாண்ட் டு க்ளோரிஃபை காட், யூ ரியலி வாண்ட் டு பி தேங்க்ஃபுல், என் தேவன் இப்படி நடத்தினார்னு, அது உங்களுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கும். ஓகே, பட் ஆனா இன்டென்ஷன் பிஹைண்ட் டூயிங் சம்திங், ஒரு விஷயத்த செய்யறது. சில பேர் ட்ரெஸ் பண்ணிட்டு போறது கூட, நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி போனா, இந்த சாரி கட்டிட்டு போனா, இந்த நகையை போட்டுட்டு போனா, ஏன்னா எல்லாம் என் சொந்தக்காரங்க எல்லாம் இப்படி பார்க்கணும், இப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணி போனீங்கன்னா, யூ ஆர் அட்ராக்டிங் ஈவில் ஐ. இது வந்து என்னடா சிஸ்டர் இப்படிலாம் சொல்றீங்கன்னா, உண்மைதாங்க சொல்றேன், உண்மைதான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்
உங்களுக்கு இருக்கிற கம்ஃபர்ட்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க அலங்காரம் பண்ணிட்டு போங்க. அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தே தீரணுங்கிற கம்பல்ஷன்ல ட்ரெஸ் பண்ணாதீங்க. அப்படி பிள்ளைங்களையும் அப்படி ட்ரெஸ் பண்ணாம நம்ம கூட்டு போகும்போது பிள்ளைகளும் ப்ரொடெக்டடா இருப்பாங்க, நம்மளும் ப்ரொடெக்டடா இருப்போம். நம்ம இன்டென்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் டு அட்ராக்ட் ஈவில் ஐ. யூனோ, என் பிள்ளைங்க எல்லாம் பெஸ்டா பார்க்கணும், எல்லாரும் என் பிள்ளைங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் பிள்ளைகள் மேல அந்த ஈவில் ஐ படும். ஓகே, ஏன்னா நம்ம வாழ்வது தேவனுடைய கிருபை, அவர் கொடுத்த ஈவு நம்ம பிள்ளைங்க, அவருடைய இரக்கத்தினாலையும் பெரிய கிருபைனாலும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு எதனாலும் செய்யணும். ஸோ வி டோன்ட் அட்ராக்ட் ஈவில் ஐ. ஓகே, இந்த இந்த ஈவில் ஐ என்ன பண்ணணும்னா மானிட்டரிங் ஐன்றாங்க. அந்த மாதிரி ஆட்கள் உங்க எல்லையில இருக்கும்போது அவங்க உங்களை கவர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, உங்களுக்கு தெரியாது. உங்க growth, உங்க பிள்ளைங்களோட growth, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இதை பத்தி விஷயங்கள் எல்லாம், ஏன்னா they are not happy, they are not satisfied. அவங்க உள்ளுக்குள்ள என்ன ரொம்ப நிம்மதியா வாழல, திருப்தியில வாழல. அதனால இன்னொருத்தவங்க விஷயத்த பார்த்து பார்த்து அங்கலாய்த்து ஏங்கி ஐயோ இவங்களுக்கு இப்படி இருக்கேன்னு அந்த இந்த ஏக்க பெருமூச்சுகள் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுல வேற நம்மளே வந்து இடம் போட்டு கொடுத்தோம்னா சும்மாவே ஆடுவாங்க, சலங்கை கட்டி விட்டா எப்படி ஆடுவாங்க மாதிரி இந்த காசிப்பிங் பீப்புள், ஈவில் ஐ உள்ள பீப்புள், ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத மக்கள், ஆண்டவருக்கு இடம் கொடுக்க தெரியாதவர்கிட்ட நம்மளா போய் என்ன பண்ணக்கூடாது, சலங்கை கட்டி விட்டுறக்கூடாது. தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். சரிங்களா? இது வரைக்கும் நடந்தது நடந்ததா இருக்கட்டும், கேசப்பா நான் அவேரா இருக்கட்டும், அந்த நிமிஷத்துல இருக்கட்டும், நான் எதை பேசுகிறேன், நான் எதை செய்கிறேன், நான் ஒரு விஷயத்த ஏன் செய்யறேன், இது இன்டென்ஷன் எனக்குள்ள ட்ரூவா இருக்கட்டும், கிளீனா இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரை எல்லையில நீங்க ஆண்டவரே ப்ரொடெக்ஷனை நீங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி. என்னுடைய நாவுக்கு நீங்க காவல் வைக்கிறதுக்காக நன்றி. நான் எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்க எனக்கு காவல் வைக்கிறதுக்காக நன்றி. லெட் யூர் சக்சஸ் ஸ்பீக்குங்க. சில நேரங்கள் நீங்க அமைதியா இருங்க, எல்லா விஷயங்களை குறித்தும் அமைதியா இருங்க, ஆண்டு பிரசன்ன ஜெபிங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்பாகவே அதை பத்தின ஒரு பேனர் அடிச்சு ஒட்டுற மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டாம். அமைதியில ஆண்டு பயத்துல கிடையாது. லெட் இட் ஹேப்பன் இன் காட்ஸ் பிரசன்ஸ். அப்புறம் அதை நடந்து முடிக்கும் போது நீங்க தேவனை குளோரிஃபை பண்ணும் போது அவர்கள் தெரிந்து கொள்ளட்டுமே. அதுக்குள்ள என்ன அவசரம்ன்ற வை அவசரம். சாவியான தெளிவா உங்ககிட்ட பேசுறாரு. சில பேர்ட்ட எல்லாம் ரொம்ப தெளிவா பேசுறாரு. அப்படியே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு கேட்கும் போதே, என்ன சிஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றாங்களே. ஆனா அந்த அன்கம்ஃபர்ட் நல்லதுக்கு தான், பெரிய காரியங்கள் இருந்து நம்மளை பாதுகாக்க தான். ஓகே, ஒருவேளை இது வரைக்கும் அறியாம நீங்க அப்படி அது மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா இட் இஸ் ஓகே. பட் ஆனால் பி அவேர் ஹூம் யூ டாக், யார்கிட்ட பேசுறீங்க, எதை சொல்றீங்க, எதை உள் வாங்குறீங்க, எதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, அவேர்னஸோட பேசுங்க. பரிசுத்தாவியானோட ஆளுகை உங்களுக்கு உண்டாகட்டும். ஆளுகை ஏன் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்கிட்ட ஒரு காமன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லா டீட்டெயிலும் எல்லாரும் யாருக்கும் சொல்றது கிடையாது. சில நேரத்துல ரொம்ப ஆப்ளிஷ்டா ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் சொல்லாதீங்க. ஏன் ஐயோ நம்ம சொல்லியே ஆகணும், நம்ம மறைக்கிறோமோ அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டே உளறி கொட்டாதீங்க. ஓகே, நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைங்கிறத மைண்ட்ல கொண்டு வாங்க. ஏன் எனக்கு ஸ்டார்டிங்லலாம் இந்த விஷயம் தெரியவே தெரியாது. எனக்கு இதை பத்தி நான் அறியாம பயங்கரம். ஒரு டைம்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஹி கேவ் த விஸ்டம். அதை பத்தி நிறைய தொடர்ந்து கஷ்டப்படும் போது, சில விஷயங்கள் நடக்கும் போதுதான் ஒய் லார்ட் நம்ம பிசாசை கடிந்து கடிந்து ஜெபிச்சுட்டு இருப்போம்ல. இதுக்கு பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஒரு முன்னாடி அந்த ரெவலேஷன்ல. அதப்பெல்லாம் அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, இட் சி when you under the ஹேசப்போட blood, பிசாசுக்கு ஒண்ணுமே முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. only thing that is happening is under your jurisdiction. உன்னுடைய எல்லைக்குள்ள நீ லீகலா இடம் கொடுத்த விஷயங்களை வச்சுதான் இதெல்லாம் நடக்குதே தவிர பிசாசு இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டாங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யூ ஃபூலிங் யுவர் செல்ஃப், பி அவேர்னு சொல்லி அப்புறம் சொல்லி கொடுக்கும்போது அப்புறம் தான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்களை காமா செய்ய ஆரம்பிச்சோம். ஈவன் டு த ஃபேமிலி பீப்புள் நம்ம அவசியம் இல்லாத விஷயங்களை சொல்றது கிடையாது. நம்ம நினைப்போம் ஐயோ நம்ம ஒண்ணு சொன்ன உடனே பயங்கரமா சந்தோஷப்பட்டு பூரித்து அப்படியே நமக்காக சந்தோஷப்படுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் பரிசுத்த ஆவில இது சத்தியம், இது புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவில நிரம்பி ஆண்டோட அன்பினால் நிரப்பப்பட்டவங்களால மட்டும்தான் இன்னொருத்தரோட வெற்றியை தன்னுடைய வெற்றியாய் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் நீதி உள்ள மனுஷங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது வந்து நான் வந்து யாரையுமே தப்புக்குன்னு சொல்லலைங்க. ஐம் நாட் ஐயோ இவங்கெல்லாம் தப்புங்கிறது சொல்லலை. if they are not led by the spirit, if they don't love the Lord with all of their heart, தேவ அன்பில் நிரப்பப்படாதவர்களால கண்டிப்பா இன்னொருத்தருடைய வெற்றியை கொண்டாடவே முடியாது. அதனாலதான் நம்ம லைஃப் டுகெதர்ல என்ன பண்றோம்,
we are training people to celebrate others victory. ஒருத்தவங்களுக்கு நடந்தா அதை செலிப்ரேட் பண்ணுங்க, உனக்கு நடந்தா அதை ஹானர் பண்ணுங்க, அதை பிளஸ் பண்ணி ரிசீவ் பண்ணுங்க. நம்ம ஏன் சொல்லி கொடுக்குறோம்? only through honor we can receive things, only through அதை பார்த்து அட்மயர் பண்ணி கனம் பண்றதுனால மட்டும்தான் ரிசீவ் பண்ண முடியுமே தவிர, பொறாமைப்பட்டு அங்கலாய்க்கிறதுனாலயோ வருத்தப்படுறதுனாலயோ எனக்கு இது இல்லையேன்னு நினைக்கிறதுனாலயோ நம்ம ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது வேற மாறிட்டுறார். ஸோ if you are filled with the spirit, பரிசுத்தாவி உங்களை நடத்துறாருன்னா இது எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணணும்? we have to be aware. இன்னொன்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ எதிர்பார்க்காதீங்க அவங்களுக்குள்ள தேவ அன்பு இல்ல, ஆவியானவரால் நடத்தப்படல, அவங்க உண்மையான ரட்சிப்பான அன்புக்குள்ள இல்லைன்னா அவங்க கிட்ட இறைய போடாதீங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற மாம்சம் வெளிப்பட அதை சாப்பிட நீங்க என்ன பண்ணாதீங்க, இற போடாதீங்க. எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்க, எதை செய்யணுமோ அதை செய்யுங்க, அதுக்கு மேல ஒன்றையும் செய்யாதிருங்கள். இயேசுப்பாவே சில நேரத்துல சொல்றாரு, பேரபிளாவே பேசிட்டு இருக்காரு. என்ன இவரு பேரபிளா பேசுறாருன்னா டைரக்ட் மீனிங்ல பேச மாட்டாரு. ஏன்னா அதுல குறை உள்ளவனும் இருக்கிறான், வேதபாரகன் இருக்கிறான், பரிசேயன் இருக்கிறான். வேண்டாத வம்புக்குனே குறை சொல்றதுக்கும் இதை பண்றதுக்கும் அதை பண்றதுக்குமே ஒரு கூட்டம் இருக்குன்றதுனால அவங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேரபிளா பேசுறாரு. டீச்சருங்க தனியா இருக்கும் போது ஓப்பனா பேசுறாரு. அதனால நான் சொல்லி கொடுக்குற விஷயம் தப்பு கிடையாது. ஐயோ சிஸ்டர் மறைக்க சொல்லுகிறார்கள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்ம இயேசப்பாவை ஃபாலோ பண்ணலாமே. அவர் காலத்துக்கு முன்பாக விஷயங்கள் நடக்க கூடாதுங்கிறதுனால சில இடத்துல மறைந்து போகிறார். சில இடத்துல நீங்க போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்றாரு. நீங்க சீஷர்களை அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போறாரு. இதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா பைபிள்ல? நான் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது இல்ல? ஏன் ஏசப்பாவும் ஞானமா நடந்திருக்கிறார் சில நேரங்கள்ல. ஏன் ஓப்பனா எல்லார் எதிர்க்கும் எல்லாத்தையும் உளறி கொட்டினது கிடையாது. தனியா சீஷர்கள் கிட்ட என்ன பேசணுமோ அதுதான் பேசியிருக்கிறார். பொது இடத்துல என்ன பேசணுமோ அது பேசியிருக்கிறார். மலை பிரசங்கத்துல என்ன பேசணுமோ பேசியிருக்கிறார். சில இடத்துல நேரா கன்ஃபரன்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிற நேரத்துல கன்ஃபரன்ட் பண்ணியிருக்காரு. இது தப்பு, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்? ஸோ அது நமக்கு அவர் தான் மாடல். ஸோ அவரே சில நேரங்கள்ல கொஞ்சம் நயமா தான் நடக்க வேண்டி இருக்குது. எல்லாருக்கும் எல்லா இடத்தையும் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் ஓப்பனா இருக்க முடியாது அப்படின்னு ஆண்டவரே நமக்கு மாடல் பண்ணி இருக்கிறார். அந்த ஞானத்துல நம்ம ஆப்ரேட் ஆகணும். பரிசுத்தாவியான்னு நமக்குள்ள அதுக்காக இருக்கிறாரு. ஏன்னா மனுஷர்கள் அவர் சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, மாம்சத்தோட நான் போராட மாட்டேன், இருக்கிறதுலயே டஃபஸ்ட் அதுதான். பேய கூட இயேசு நாமத்துல போ அப்படின்னா போயிருது. ஆனா மனுஷனுடைய மாம்சம் இருதயத்துல என்னெல்லாம் புறப்படுது. மார்க் 7:22 அந்த வசனம் படிங்க. என்ன போடுறதுனால போடுங்க, அதுல இருக்கு பாருங்க. அதுலதான் அந்த ஈவில் ஐ பத்தியும் வருது அந்த வேர்டு. மார்க் 7:22 அந்த லிஸ்ட் ஆஃப் அந்த ஃபிளஷி திங்ஸ் எல்லாம் வரும். அதுல இந்த வன்கண்ணும் வரும். ஸோ அதனால ஆண்டவர் நமக்கு தெளிவா சில ஆலோசனைகளை கொடுக்குறாருன்னா அது நமக்கு நல்லதுக்குன்னு கொடுக்குறாரு. ரியலி பி ஹாப்பி ஃபார் தட். ஏசப்பா நீங்க உங்களை எப்படின்னா நீங்க அப்படி குற்றப்படுத்திக்காதீங்க. இன்னொருத்தவங்களையும் நம்ம ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. அவங்க இயலாமைக்கு நம்ம இற போடக்கூடாது. அவங்களோட ஜேர்னில வரட்டும், அவங்க ஆண்டவர் அறிந்து கொள்ளட்டும், தேவன் நிரப்பப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். அதுதான் அவங்களுக்கு நீடு. புரியுதுங்களா? நம்ம கதை அவங்களுக்கு நீடு கிடையாது. ஓகே, நம்மளுடைய விஷயங்களை அவங்களுக்கு நீடு கிடையாது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எஸ், ரூபியா சிஸ்டர் போட்டிருக்கீங்க. adultery, greed, malice, deceit, lewdness, envy, slander, arrogance and folly. இதுக்கு ஈவில் ஐனும் தமிழ்ல நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் தெளிவா இருக்கும். வன்கண் அப்படின்னு தெளிவா இருக்கும். அதனால ஏசப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சில நேரத்துல நாங்க ஆவியானவர் நீங்க பேசுகிற காரியம் அது எங்களுக்கு தேவையா இருக்கும். அந்த நேரத்துல நாங்க கிராஸ் பண்றதா இருக்கும், ஒருவேளை ஆபத்து வருவதற்கு முன்பாகவே எங்களை மறைத்து கொள்ளுகிறதுக்கா இருக்கும். எல்லாமே ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அருமையா நடத்துறீங்க சப்பா, அருமையா நடத்துறீங்க. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இப்ப கூட பேசின வார்த்தைகளை குறித்து யாருக்குள்ளயும் அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லாம, ஐயோ இவ்வளவு நாள் தெரியாம போச்சே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்க்கிற ஃபீலிங் கூட இருக்கக்கூடாது. ஸ்பீக் ஹீலிங். இதற்கு மேல ஆண்டவரே அவர்கள் செய்கிறது, சொல்லுகிறது, பேசுகிறது, யாருக்கிட்ட ரொம்ப நேரம் என்கேஜ் பண்றோங்கிறது எல்லாத்தையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்க, அதுலயும் உங்க பிரசன்ஸ்ல இருக்க நீங்க அப்படியே கைட் பண்ணுங்க, நீங்க அப்படி நடத்துங்க, அவர்களுக்கு விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க சப்பா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. எல்லாரையும் நாங்க பிளஸ் பண்றோம், நாங்க ரிலீஸ் பண்றோம். எங்க இனஜன பந்துக்கள், எங்க கூட பிறந்தவங்க, எங்க பேரண்ட்ஸ், எங்களோட எல்லாரையும் ஆண்டவரே நாங்க அப்படியே பிளஸ் பண்றோம். ஆனா எங்க எல்லைக்குள்ள யாரிடத்துல எதை சொல்லணும் நீங்க கைட் பண்றீங்களோ அதை மட்டும் செய்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அதே போல மனதார மற்றவர்களுடைய வெற்றியை அப்படியே சந்தோஷமாய் செலிப்ரேட் பண்ற கிருபை எங்க லைஃப் டுகெதர்ல ஒருத்தருக்கும் உண்டாவதாகன்னு சொல்லி நாங்க பேசுகிறோம். உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவில
நிரப்பப்பட்டு இருக்கிறோமானா மற்றவருடைய உயர்வை நாங்கள் கொண்டாடுகளா இருக்கணும். மற்றவர்களுடைய ஜெயத்தை நாங்க கொண்டாடுகளா இருக்கணும். மற்றவர்களுடைய எல்லா விதத்திலயும் அவங்க growth-அ நாங்க அப்படியே ஹாப்பியா அக்செப்ட் பண்ணணும் ஏசப்பா. அந்த ஒரு குவாலிட்டி எங்களை ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீங்க உண்டாக்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory in Jesus name. Amen. Amen. Bless you all. Bless you all. ஸோ இது வந்து ஒரு காஷன் செய்தி அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. இது ஒரு ஆலோசனையா ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. ஓகே, இப்படிதான் எல்லா நேரம் இருக்கும்னு இல்லை, சில நேரத்துக்கு இதையும் தேவைப்படுமா இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஸ்பைஸ் மாதிரி ஆண்டவர் ஆட் பண்றாரு. Bless you all. Take care. Bye.